தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த். முக்கியமான விஷயம், நமது அண்டை நாடான பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம், நாங்க இந்தியா கூட இணைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான போராட்டத்தையும் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பினுடைய தலைவரான சர்தார் அமன் கான் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டத்துக்கு இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும், நாங்க இந்தியா கூட இணைய விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு குழுவினுடைய தலைவராக இருந்தாலும் பெரும்பாலான பிஓகேவில் இருக்கக்கூடிய மக்களோட நினைப்பும் அதுவாதான் இருக்கு. இந்தியா எங்களை உதவி எங்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கணும், நாங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கோம், கிட்டத்தட்ட பல வருடங்களா போராடுறோம், ஆனா இது இப்ப ஒரு உச்சகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, எங்களுக்கு இந்தியா உதவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்தியா மனமிறங்கி அவர்களுக்கு உதவி செய்யுமா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டியோட தலைவர் தான் இந்த சர்தார் அமான் கான். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்க இந்தியாவுக்குள்ள 90களில் தீவிரவாதத்தை தூண்டுறதுக்கு இதே பாகிஸ்தான் ராணுவம் தானே ஆயுதங்களை கொடுத்து இந்தியா மேல தீவிரவாதத்தை தூண்டி விட்டுது. அப்ப அவங்க போராளிகளா இருந்தாங்க, அதே எங்களுக்கான நியாயத்தை கேட்கும் போது நாங்க தீவிரவாதிகளா மாறிட்டோமா அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி தலைவர் சர்தார் கான். அடிப்படையா அவனு புரிஞ்சுக்கோங்க, காஷ்மீர்ல பிஓகேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, காஷ்மீரிகள் எத்தனை பேர் இப்போ இருக்கிறாங்கன்றது ஒரு ஒரு தலையாய பிரச்சனையா மாறி இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில காஷ்மீரிகளின் மக்கள் தொகை வெகுவாக குறைந்துள்ளது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன் சார் குறையுது? அவங்க மூவ் ஆகுறாங்களா இல்ல கொல்லப்படுறாங்களா? ரெண்டுமே நடக்குதா? இல்ல, எத்னிக் கிளின்சிங் நடந்திருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு கலாச்சார சீரழிவும் ஒரு ஒரு ஜனத்தொகையே அழிச்சிருக்காங்க காஷ்மீரி மக்களை. அவங்க என்னடான்னா காஷ்மீர் சுதந்திரம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இத்தனை நாள் ஒரு பொய்யும் பித்தலாட்டத்தை வச்சு உலகத்தையும் தங்களையும் அவங்க நாட்டு மக்களையும் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அடிப்படையா ஒண்ணு பாருங்க, காஷ்மீர்ல பிஓகேல நடக்கக்கூடிய போராட்டத்தோட மெயின் காரணம் என்ன? அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆகவில்லை என்பதுதான் மெயின் காரணம். சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, கரண்ட் கிடைக்க மாட்டேங்குது, ரேஷன் கிடைக்க மாட்டேங்குது, கரண்ட் கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, ஊதியமே கிடைக்க மாட்டேங்குது அரசாங்க அதிகாரிகளுக்கு. இது மாதிரி பல பிரச்சனைகள் அங்க இருக்கும் மக்கள், பிஓகேல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிஓஜேகே ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கான அந்த ஒரு கட்டமைப்பை எதுவுமே ஏற்படுத்தல. இந்த கயவர்கள், இந்த பேடிகள், இந்த மூடர்கள், இந்த கையாலாகாத இராணுவ ஜெனரல்கள், ஃபெயில்டு மார்ஷல்கள், பதுங்குக்குடியில் ஒளியும் மடையர்கள், இவங்க இந்திய காஷ்மீரை பத்தி பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தம். இன்னைக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் காஷ்மீரை சென்று அடைந்திருக்கு, ஸ்ரீநகரை. இன்னைக்கு 22 இருந்து 24 மணி நேரம் கரண்ட் இருக்கு நம்ம பக்கம் காஷ்மீர்ல. கல்வீச்சுன்றதே என்னன்னு தெரியல, காஷ்மீர் மக்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு 4G 5G டெக்னாலஜியை பத்தி காஷ்மீர்ல மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்டர்நெட், ஹை ஸ்பீட் இன்டர்நெட். அதே அந்த பக்கம் போனா எதுவுமே இல்லை. ராவல்கோட், முசாஃபராபாத், இன்னொரு ஒரு டவுன், இந்த 3 டவுன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமங்களுக்கு அடுத்தபடி ஒரு சின்ன கட்டமைப்பு இருக்கக்கூடிய நகரங்கள், பேரூராட்சிகள் மாதிரி, பேரூராட்சியோட கம்மி, அந்த லெவல்ல தான் வச்சிருக்காங்க சார். ஏர்போர்ட்டை கட்டல சார் இன்னும் பிஓஜேகேல. ஒழுங்கான ரோடு வசதி இல்ல, ஒரு 100 பெட் ஹாஸ்பிட்டல் இல்ல தெரியுமா?
பாகிஸ்தான்ல என்ன கேட்டா அது வந்து நாங்க இன்னும் தனி நாடாகத்தான் மெயின்டைன் செய்யறோம், அதோட பேர் வந்து ஆசாத் காஷ்மீர். சரி ஆசாத் காஷ்மீர், அப்ப என்ன வெங்காயத்துக்கடா எடுத்துட்டு போயிட்டு சைனா ஷஸ்காம் வேலியை வந்து தானவாத்து கொடுத்த? அது ஆசாத் காஷ்மீர் தானே. சுதந்திர காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்பை நீ யார் சைனா கொடுக்கறதுக்கு? சோ அங்க வந்து ஆசாத் காஷ்மீர், அவங்க கூப்பிடுற ஆசாத் காஷ்மீர், அதாவது நம்ம பிஓஜேகேன்னு கூப்பிடுற பகுதிக்கு வந்து ஒரு பிரதமர் மந்திரி இருக்கிறார். அவர் ஒப்புக்கு இருக்காரு தவிர்த்து, நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச பேரை நீங்க சொல்லிட்டீங்க, ஒப்புக்கு இருக்காரு. அவர் எதுக்கு இருக்காருன்னு அவருக்கும் தெரியல. அதுக்கு ஒரு கேபினெட் இருக்கு, அதுக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கு. எதுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. எல்லாமே ரிக்டு. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபுல்லி ரிக்டு. ஆனா இந்த முறை நடந்திருக்கக்கூடிய கிளர்ச்சி வந்து எங்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்து குத்துது கொடையுதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்த ஒரு பிரிவு, ஆசாத் காஷ்மீர் ரெஜிமெண்ட் என்று அழைக்கக்கூடிய பிரிவு என்பது, அதுல பணிபுரிந்த முன்னாள் வீரர்கள் குழுவாக சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ளார்கள். அங்க பிஓகேல வேலை பார்க்கிற போலீஸ் அதிகாரிகள், அதாவது இன்ஸ்பெக்டர் ரேங்க், எஸ்ஐ ரேங்க், கான்ஸ்டபிளுங்க, இவங்க எல்லாம் வந்து துப்பாக்கியை திருப்பி பிடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக. பல இடங்கள்ல பாகிஸ்தான் ராணுவம் மக்களை துரத்தி அடிப்பதற்கும், போராட்டக்காரர்களை வந்து அவங்கள திசை திருப்பறதுக்கும், அவங்கள தெறிக்க விடுறதுக்கும் அவங்க யூஸ் பண்றது வந்து ட்ரோன் மூலமாக செலுத்தப்படும் கண்ணீர் குண்டுகள், டியர் கேஸ். சோ அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுவரைக்கும் இந்த பிரச்சனை வெறும் எந்த ஒரு நாட்டிலையும் சரி, வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகமோ இல்ல குறிப்பிட்ட வயது இருக்கவர்களோ வந்து அந்த போராட்டத்தை நடத்தினா அந்த போராட்டம் வந்து சீக்கிரமா அடங்கிடும். அந்த போராட்டம் பரவலா பரவணும், அது பெரிதாகணும்னு நினைச்சா எல்லா தரப்பு மக்களும், குறிப்பிட்டு பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் எல்லாம் தெருவுக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா, அரசாங்கம் அவங்க மேல எந்த மாதிரியான ஒரு பிரயோகம் பண்ணாலும் அது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்குமே தவிர்த்து, அது அரசாங்கம் சட்ட ஒழுங்க காப்பாத்துறதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சியாக கருதப்பட மாட்டது. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சார். இவங்க தடியடை பிரயோகத்தை வந்து பெண்கள் மேல செலுத்தினாங்கன்னா, துப்பாக்கி சூட பெண்கள் மேல செலுத்தினாங்கன்னா, அது ரப்பர் புல்லட்டே கூட இவங்க சுட்டாங்கன்னா கூட, குழந்தைங்களும் பெண்களும் அடிபட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய இதை கிரியேட் பண்ணும் ஒரு சிச்சுவேஷன். இன்னைக்கு பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் தெருவில் வந்து போராடுகிறார்கள் பிஓகேல. பட் இன்னும் அதிகரிக்கணும். இந்த உயிர் சேதமானது வந்து இப்போதைக்கு மிக குறைவான அதான் உயிர் சேதத்தை எதிர்பார்த்து நான் சொல்லிங்க. பங்களாதேஷ் மாதிரி ஒரு நிலை வந்து இன்னும் பிஓகேல வரல. அப்ப நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா, நம்ம ஒண்ணு பிஓகேவை ஒரு பஃபர் ஸ்டேட்டானா பாகிஸ்தானுக்கும் இல்லாத, இந்தியாவுக்கும் இல்லாத, இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் ஆள வேண்டுமே தவிர்த்து உடனே காஷ்மீருடன் இணைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அதற்கு முன்னோட்டமாக இந்தியா வந்து 2 விஷயங்களை கடைபிடிக்கணும். இந்த போராட்ட குழுக்களுக்கு நம் ட்ரோன்கள் மூலமோ இல்ல வேற ஏதாவது வழியிலையோ அவர்களுக்கு உணவு மற்றும் மருந்துகளை சேர்ப்பதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். அப்படி உணவு மருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க சப்ளை பண்ண போனா ட்ரோன் மூலமா, சப்போஸ் பாகிஸ்தான் அதை தடுத்தாங்கனாலோ அதை சுட்டாங்கனாலோ என்ன மாதிரியான ஒரு பிம்பம் வந்து உலக அளவுல கட்டி அமையுண்டான்னா, மக்களுக்கு கொடுக்க போன ஒரு ஹெல்ப்ப, அதாவது எய்ட, அதாவது அப்பாவி மக்களுக்கு இவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அதே இந்திய அரசாங்கம் ஹெல்ப் பண்ண வந்தாலும் அதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒண்ணு மாதிரி பிஓகே வந்து அவங்க அத்துமீறி கைப்பற்றிய ஒரு பகுதி தான். அதுல இருக்கிற மக்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம பாகிஸ்தான் பர்மிஷன் தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும். ராஜா ஹரிசிங்கோட கட்டுப்பாடு தான் ராஜா ஹரிசிங்கோட கட்டுப்பாட்டுல இருந்த பகுதி தான் அது கட்டுப்பாட்டுல இருந்த பகுதி எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் அசன்ல சைன் பண்ணி கொடுத்தாரு அவரு. அத்துமீறி பாகிஸ்தான் வந்து நுழைந்து யுஎனோட இதுலயே வந்து அது இந்தியாவுக்கு முழுமையாக ஒப்படைத்தால் தான் பிளெபிசைட் நடக்கும் இருக்கு. அவங்க ஒப்படைக்கல, பிளெபிசைட் நடக்கல.
சோ அந்த மக்களுக்கு மருந்துகளோ இல்ல உணவு பொட்டலங்களையோ நம்ம கொடுக்கணும். கொடுக்கும் போது என்ன ஆகும்? பாகிஸ்தான் தடுக்கணும். தடுத்தா அது உலக அளவுல அதை பிரச்சனையை ஆக்கணும். உலக அளவுல பிரச்சனை ஆக்கும் போது எதையெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டி நம்மள உலக அளவுல நம்மள திக்குமுக்க அட வச்சாங்களோ பாகிஸ்தான் ஒரு காலத்துல காஷ்மீர்ல, அதையெல்லாம் பாகிஸ்தான் இனி நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கான காலம் அவகாசம் நமக்கு வந்து விட்டது. அவங்க கொடுத்தத வட்டி முதலமா திருப்பி கொடுக்குற டைம் இது. நான் சொல்றது சரிங்களா? ரெண்டாவது, அப்படி அவங்க தடுத்தாங்கன்னா, அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்கன்னா, நம் பொருட்களை போய் சேர விடாம பார்த்தாங்கன்னா, ஐயோ என்ன பண்றாங்க பாருங்க, இஸ்லாமிய சமுதாயமே பொங்கி எழு. இது பாத்தீங்களா, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராகவே இந்திய அரசாங்கம் வந்து உதவிக்கரம் நீட்டும் போது பாகிஸ்தான் அதை வந்து தட்டி விடுது. தானும் கொடுக்க மாட்டான், மத்தவனையும் கொடுக்க விட மாட்டான். தன் மக்களையே கொல்லும் ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நாடுதான் பாகிஸ்தான். வெஸ்ட் பஞ்சாபியர்கள் தவிர்த்து வேற யாரும் வாழக்கூடாது என்று நினைக்கும் நாடுதான் பாகிஸ்தான். இது வெஸ்ட் பஞ்சாபிஸ்தானா இல்ல பாகிஸ்தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் நம்ம. அப்படி இந்த கேள்விகளை முன்வைக்கும் போது பாகிஸ்தானுக்கு பதில் தெரியாது. இத வந்து வெறும் ஒரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்போட பிரச்சனையா நம்ம அணுகாம இத சர்வதேச பிரச்சனையா மாத்துறதுக்கு இது ஒரு சான்ஸ். ஓகே. சோ உலக நாடுகளோட கவனம் இதுல வந்து நம்ம வந்து முதல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்தும் போது சைனா என்ன பேசுறான், அமெரிக்கா என்ன பேசுறான், பாகிஸ்தானுக்கு என்ன விதமான அழுத்தம் வருது, இதெல்லாம் நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு பக்கம் அவன் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனையா மாத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணும் போது இதையே நம்ம மாத்தக்கூடாது. நான் சொல்றது கரெக்டா தப்பா? கண்டிப்பா. சோ இந்த இதை நம்ம பண்ணிதான் ஆகணும். அப்புறம் அது பிரச்சனை கட்டுக்கடங்காம போய் உயிர் சேதம் அதிகமானால் தேவையை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு நாம் ஒரு ராணுவ தாக்குதலை நடத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருக்கணும் அதுக்கு. அந்த இலக்கானது வெறும் காஷ்மீரை பிஓகேவை கைப்பற்றுவதா அல்லது கில்பிட் பல்திஸ்தான் உட்பட எல்லா பகுதிகளையும் கைப்பற்றுவதா, இல்லை பிஓகே கைப்பற்றினால் அந்த பிஓகே நாளைக்கு எதை இலக்காக வைத்து, எதை மையப்புள்ளியாக வைத்து நாம் அந்த தாக்குதலை நாம் செலுத்த போகிறோம். அது வெறும் வான்வெளி தாக்குதலாக இருக்க போகிறதா, இல்ல வெறும் வான்வெளி தாக்குதலாக இருந்தால் எந்த பகுதியும் நம்மால் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியாது. அது நிலப்பரப்பில் நடக்கும் தாக்குதலாக இருந்தால் அது முழு போராக மாறும் வாய்ப்பு என்ன? இந்தியா பாகிஸ்தான் போராக மாறும் வாய்ப்பு என்ன? அப்பொழுது சைனாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு பிரச்சனை எங்க வரும்டான்னா, அதே பிஓகேல அடக்கமான பகுதி தான் ஷக்ஸ்காம் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. பாகிஸ்தான் சைனா கொடுத்த நிலப்பரப்பு. சோ இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக்கும் போது இதுக்கான யார் அதோட உரிமையாளர் என்று அன்னைக்கு தீர்மானிக்கப்படுதோ அவங்க கிட்ட நாங்க சைனா பேசுறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை வந்து போர் மூலமா தீர்த்துக்கிட்டா அப்ப சைனா என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அப்ப சைனா இந்த போர்ல என்டர் ஆகுமா, என்டர் ஆகாதா? சோ இத்தனை பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸை நம்ம வந்து கணக்கில் இட வேண்டும். ரெண்டாவது ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் நான் சொல்லுவேன். இதுக்கு கிரிட்டிக்கல் மாஸ்ன்னா நம்ம ஒரு அடுப்பு பத்த வைக்கிறோம். பழைய அடுப்பு நான் சொல்றது கேஸ் அடுப்பு இல்ல. ஊதி ஊதி அதை பெருசாக்கி அதுக்கு நல்ல கொழுந்துட்டு எரியிற வரைக்கும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? வச்சுக்கிட்டு அது இன்னும் அந்த 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 இதுக்கு வரல, அந்த கொதிநிலைக்கு வரல. அந்த கொதிநிலைக்கு வந்தப்புறம் தான் நம்ம வந்து மேல தண்ணியை தூக்கி வைக்கணும். அப்பதான் சீக்கிரமா சூடு பிடிக்கும் தண்ணி. புரியுது சார், புரியுது. சோ அது வரைக்கும் பொறுக்கணும். இது அப்படியே சிமர் ஆகணும். இது சிமர் ஆயிட்டு இருக்கணும். சிமர் ஆகணும்னா அப்படியே வந்து இதாயிட்டே இருக்கணும். அது பொங்கவும் கூடாது. அந்த கொதிநிலையிலேயே வச்சுட்டு இருக்கணும். நம்ம கொதிநிலையிலேயே வச்சுட்டு இருக்கணும்னா இது அப்பதான் இது உலகளாவிய பிரச்சனையா இது பேசப்படணும். ஒரு பேசு பொருளா இது முதல்ல மாத்தணும். அங்க வந்து யார் நம்மளுக்கு சாதகமா இருக்கிற குழுக்கள் யாருன்னு சொல்லி முதல்ல நம்ம வந்து கண்காணிக்கணும். முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணி அவங்களை கண்காணிக்கணும்.
பாகிஸ்தானுக்கு வந்து ஆல்ரெடி பலூச்சிஸ்தான்ல கொடுத்துட்டு இருக்க பிஎல்ஏ கொடுத்துட்டு இருக்க தலைவலி போதாதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஆப்கானிஸ்தான் மூலமாக தெஹ்ரிகே தாலிபான் கொடுக்கிற தலைவலி போதாதுன்னு சொல்லிட்டு இந்த தலைவலியும் நம்ம வந்து வேணும்னா ஏற்படுத்துறது தவறில்லை. அது அவங்களா ஏற்படுத்திக்கிட்ட தலைவலி. இது நம்ம கொடுக்கிற தலைவலியா இருந்தா நல்லதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். இது ஓப்பனாவே இந்தியா பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேசியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. சோ அங்க அவர் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ சமீப காலமாக, அதாவது அவர் பிரதமராக பதவியேற்றதிலிருந்தே இருந்தே அவர் செல்லக்கூடிய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்களும் ஏதாவது வரலாற்று சிறப்பு மிக்க பயணங்களா தான் இருந்திருக்கு. அதே நேரத்துல நம்மளுடைய நாட்டினுடைய நலனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. சோ அதே அளவுக்கு இந்த இந்தோனேசியா பயணமும் பார்க்கப்படுது. இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு நீங்க நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரதமர் வந்து வெறும் இந்தோனேஷியாவுக்கு மாத்திரம் பயணிக்கல, இந்தோனேஷியாவோட சேர்த்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்ற 3 நாடுகள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார். 5 நாட்கள் இந்த சுற்றுப்பயணம் இருக்க போகுது. இது ராஜாங்க ரீதியிலான அதாவது உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்காக மற்றும் பல ஒப்பந்தங்கள் கையிடுவதற்கும் சாத்தியமுள்ள ஒரு பயணமாக இருக்க போகிறது என்பது அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்று இந்தோனேஷியாவிலிருந்து அவர் ஆஸ்திரேலியா செல்ல போகிறார். அதற்கு இந்தோனேஷியா சென்றதுக்கு அச்சாரமாக 20 ஒப்பந்தங்களில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கையெழுத்திட உள்ளன. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க தருணத்துக்கு 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட போறாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாச்சு. அதுல பாதுகாப்பு ரீதியான ஒப்பந்தம், கலாச்சார ரீதியிலான ஒப்பந்தம். மறந்துடக்கூடாது, இந்தோனேஷியா வந்து இஸ்லாமிய நாடுகள்லயே மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு, உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இந்தோனேஷியா. ஜனத்தொகை கணக்குல எடுத்து பார்த்தோம். அதே போல இந்திய பெருங்கடலுக்கு நுழைவாயில் வந்து இந்தியாவோட அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட் எப்படியோ, அதாவது தீவு எப்படியோ, கிரேட் நிக்கோபார் தீவு கீழே சற்றே தொலைவில் இருக்குவதுதான் இந்தோனேஷியாவோட தீவுகள். சோ மலாக்கா சொல்லக்கூடிய ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா, அது வழியாக உலக வர்த்தகம் கிட்டத்தட்ட 45% உலக வர்த்தகம் அது வழியா தான் செல்லுது. அது வழியா தான் நடக்கும், அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியா. இப்ப ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் எப்படியோ ஜலசந்தி, அது ஒரு ஜலசந்தி. சவுத் சைனா சீக்கு உள்ள போறதுக்கு ஒரு ஜலசந்தி அது. அது இல்லாம இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடலோட ஒரு முக்கியமான சோக் பாயிண்ட கட்டுப்படுத்துறவங்க. ஏன்னா உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதாரம் சைனா. அதற்கு மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு என்ன தேவை என்று எடுத்து பார்த்தால் எண்ணெய், கச்சா எண்ணெய். சைனாவோட 80% கச்சா எண்ணெய் பாஸ் ஆகிறது வந்து இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா வழியா தான். இந்தோனேஷியா நம்மளோட அஸ்த்ரா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிராமோஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதுக்கு அவங்க விருப்பம் காட்டி இருக்காங்க. இந்தியாவும் கொடுக்கறதுக்கு விருப்பம் காட்டி இருக்கு. இந்தோனேஷியாவுக்கும் சைனாவுக்கும் கடல் எல்லை விஷயமாக தகராறு, 9 லைன் சொல்லுவாங்க. சைனா கிட்டத்தட்ட 14 நாடுகள் கூட நேரடியாக எல்லை தகராறு இருக்கு, இந்தியா உட்பட. அது இல்லாம 22 நாடுகள், 14 + 8 22 நாடுகள் கிட்ட தகராறு இருக்கு. அது எந்து இது எந்துன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட வால்டியோஸ்டாக்கு, அமெரிக்காவோட அலாஸ்கா, இது மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. சைனாவோட அதாவது அமெரிக்க அதிபர் சைனாவுக்கு சென்று வந்தார் மே மாசத்துல. ட்ரம்ப் சென்று வந்த பிற்பாடு என்ன பண்ணாங்கடான்னா, இண்டோ பெசிபிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருந்தது. குவாட்ல ஒரு பகுதியா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இதெல்லாம் சேர்ந்து குவாட்ல ஒரு யுஎஸ்ஏ 4 நாடுகள் குவாட்ல அங்கம் வகித்தன. அந்த அங்கம் வகித்த நாடுகள்ல இன்னைக்கு அமெரிக்கா நினைச்சா நான் எழுந்தா போராட்டம், படுத்தா ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் சொன்னா அது அமைப்பு, நான் இல்லைன்னா அது வெறும் வெத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அமெரிக்காவோட செயல்பாடு இருக்கு. யுஎனுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை, இவங்க ஸ்டார்ட் பண்ற குவாடுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை, எதுக்குமே இவங்க மரியாதை கொடுக்கறது இல்லை. இவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால இண்டோ பெசிபிக் கமாண்ட பேர் மாத்தி வெறும் பெசிபிக் கமாண்ட் பேர் வச்சாங்க. இந்திய பிரதமர் அங்க போறதுக்கு முன்னாடியே ஜப்பானோட
பிரதமர் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க, டக்கேச்சி. அவங்க வந்து டிஃபென்ஸ் ஒப்பந்தம் உட்பட, அதாவது பாதுகாப்பு ஒப்பந்தம் உட்பட பல்வேறு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கும் சைனாவுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கு. சைனாவுக்கும் அவங்களுக்கும் கலாச்சார ரீதியிலான முரண்பாடுகள் இன்று நேற்றல்ல பல நூற்றாண்டுகளா இருக்கு, ஜப்பானுக்கும் சைனாவுக்கும். சோ எதிரிக்கு எதிரி நண்பன். சோ முதல்ல ஜப்பானோட பிரதமர் இந்தியாவுக்கு வந்து போறதும், அதுக்கப்புறம் இந்திய பிரதமர் அப்கோர்ஸ் பிரபோனோ வந்து இதற்கு முன்னாடியே வந்து நம்மளோட ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு தினத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்தார் இந்த வருஷம் ஜனவரி மாதம். அதை தொடர்ந்து தான் இந்த சுற்றுப்பயணம் பிரதமர் மேற்கொண்டிருக்கிறார். சோ பிரபோனோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா செல்ல போறார். ஆஸ்திரேலியா வந்து கனிம வளங்கள் அதிகம் கொண்ட நாடு, மக்கள் தொகை கம்மியான நாடு, அதே போல நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அதுல முக்கியமான பங்கு வகிக்கும் நாடு. என்எஸ்ஜில யுரேனியம் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள்ல ஆஸ்திரேலியா ஒண்ணு. குறிப்பிட்டு பெர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்துல இருந்து அதிகமான கனிம வளங்கள் மண்ணுக்கடியில் புயர்ந்து கிடக்கின்றன. அதை மைனிங்கும் பண்றாங்க ஆஸ்திரேலியா. மைனிங் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அப்பார்ட் ஃப்ரம் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், வேளாண் இண்டஸ்ட்ரி தவிர்த்து மைனிங் அவங்களுக்கு முக்கியமானது. அது இல்லாம டெக்னாலஜிக்கல் சைட்லயும் அவங்க வந்து நிறைய மேம்பட்டு இருக்காங்க, பிளஸ் கல்வி. அதுக்காண்டி இங்க சில அதிமேதாவிங்க அப்பங்காசை கரியாக்குறதுக்கும் அப்பங்காசை வச்சு நான் டிகிரி வாங்குறதுக்கும் சிலதுங்க வந்து இந்தியால இங்க தமிழ்நாடு மக்கள் தொகை ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோங்க, 10 கோடியில ப்ரூவ் பண்ண வக்கு இல்லாதவங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 1 கோடி ரூபாய் கட்டி அங்க போய் டிகிரி வாங்குறது. 1 கோடி ரூபாய் டிகிரி காசு கொடுத்தா எங்க வேணாலும் டிகிரி கொடுத்துதான் ஆகணும். If you want to prove your competency, prove yourself in India. சரி, ஆஸ்திரேலியா போய் படிங்க, திருப்பி வந்து இந்தியாவுக்கு முடிஞ்சா சேவை பண்ணுங்க, மீன் வேலை பண்ணுங்க. சேவை பண்ண சொல்லி யாரும் கேட்கல, வேலை பண்ணுங்க. இங்க கஷ்டப்பட்டு இந்தியா, அதாவது அது என்ன, அது படிக்கும் போது வந்து இந்தியா எல்லாருக்கும் நல்ல இனிக்குது, படிச்சு முடிச்ச உடனே வேலை பார்க்கறதுக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் மற்ற நாடு கேக்குது. கேட்டா இங்க ரிசர்வேஷன் இருக்கு, இங்க வந்து சரியான ஒரு சமநிலை இல்ல, காம்படிஷன் வந்து இங்க ஒன்வேவா இருக்கு. ஆனா அங்க போய் நம்ம கக்கூஸ் கழுவினாலும் பாத்திரம் கழுவினாலும் யாரும் பார்க்க போறது இல்லை. சோ இத வந்து தவறுன்னு நான் சொல்றேனே தவிர்த்து அதுக்கண்டு இந்தியா ஆஸ்திரேலியா உறவு தவறுன்னு நான் சொல்ல வரல. போய் படிங்க, உங்க திறனை வளர்த்துக்கோங்க, திரும்ப வந்து இந்த நாட்டுக்கு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி உங்களை நீங்களே மேம்படுத்திக்கோங்க. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். ரெண்டாவது, இந்த நாட்டை கொச்சப்படுத்தாதீங்க, இங்க இருக்கிறவங்களை எல்லாம் முட்டாள பார்க்காதீங்க. சரி, அது அப்புறம் போன போட்டு கமிங் பேக் டு அவர் டாபிக். ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆந்தனி அல்பனீஸ் ஆஸ்திரேலியாவோட பிரதமர், கிட்டத்தட்ட 2022 இருந்து அவர் தான் பிரதமரா இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி மோடி போயிருந்தப்ப அடிலைட்ல நினைக்கிறேன் he is the boss அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு மோடியை பத்தி பேசும்போது. சோ ஆஸ்திரேலியா கூட உறவை மேம்படுத்துறதும், சைனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பிரச்சனை இருக்கு. இன்ஃபேக்ட் 2022லயே ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க, FTA. ஓகே ஓகே. இந்தோ ஆஸ்திரேலியா எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் நினைக்கிறேன் அது பேரு. அதை சைன் பண்ணியிருக்காங்க. அதை சைன் பண்ணதுனால இந்தியால இருந்து செல்லக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 100% பொருட்களுக்கு டாரிஃப் வந்து ஆஸ்திரேலியா கம்மி பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட டாரிஃப் ஃப்ரீ ஆக்கியிருக்கு. ஆஸ்திரேலியா வர பொருட்கள் 70% பொருட்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம இந்தியால. சோ இது இந்த ஒப்பந்தம் டிசம்பர் 29, 2022 இருந்து அமல்ல இருக்கு, இந்தியா ஆஸ்திரேலியா ஒப்பந்தமானது. அதே போல நியூசிலாண்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம புறக்கணிச்சிருந்தோம்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைம் மினிஸ்டர், இந்திய பிரதமர் வந்து நியூசிலாந்து போறாரு. இந்திய கிரிக்கெட் அணி டூருக்கு போன அளவு கூட இந்திய பிரதமர்கள் அங்க போனதில்லை. அது இவ்வளவு நாள் புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது வந்து இல்ல, அந்த முக்கியத்துவத்தை நம்ம ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, அதாவது பிரச்சனை இல்ல, பகை எதுவும் இல்லாம தான் இருந்திருக்கு. தீவு சார்ந்த நாடுகளோட வர்த்தகம், தீவு சார்ந்த நாடுகளோட தேவை, அதை பத்தி
சரியான புரிதல் இல்லாதது இந்தியா செய்த மிகப்பெரிய தவறு. இது தீவு தானேன்னு சொல்லிட்டு நம்ம புறக்கணிக்க கூடாது. இப்ப பிரதமர் போயிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே தீவுகள் தான். சிஷில்ஸ் தீவு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தது. இந்தோனேஷியா தீவு. ஆமா, நம்ம கூட அதை பத்தி பேசியிருந்தோம். தீவு. அப்கோர்ஸ் மலேசியா கூட பார்டர் ஷேர் பண்றதுனால அது ஒரு இடத்துல வந்து அது பெனின்சுலாவா இருக்கும். ஏன்னா அது ஆர்ச்சிபெலாகோ பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் அது இந்தோனேஷியான்றது. அதே வந்து ஆஸ்திரேலியா ஒரு கான்டினென்ட்டே ஒரு தீவு அது. அதே மாதிரி நியூசிலாந்து தீவு. இந்த தீவுகள் எல்லாத்துக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதே போல அந்த தீவுகளுக்கு ஒரு முக்கியத்துவமும் இருக்கு. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ரிக்குவயர்மெண்ட்டும் இருக்கு. சைனாவை கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா சைனாவுக்கு யாரெல்லாம் வந்து எதிர் நிற்கிறார்களோ இல்ல சைனாக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறதோ அந்த நாடுகளுடன் நம் உறவை மேம்படுத்த வேண்டியது நம்மளோட தேவை. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்ம வெறும் ட்ரேட் அக்ரிமெண்ட் மாத்திரம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியா ஆஸ்திரேலியா வந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைசஸ் கூட்டு ராணுவ பயிற்சியிலையும் ஈடுபடுறாங்க. அதே போல இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டு ராணுவ பயிற்சியில ஈடுபடுறாங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் டிஃபென்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆஸ்திரேலியா ரெடி ஆயிட்டு இருக்கு இந்தியால. அதாவது ஓப்பனிங் அப் ஆஃப் பிரைவேட் செக்டார், நம்மளோட தனியார் மயமாக்குதல் பாதுகாப்பு இதுல வந்து அவங்களோட முதலீட போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இதுக்குதான் நான் சொன்னேன், அங்க போய் படிங்க, திருப்பி இந்தியாவுக்கு வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான சைனாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நாடுகளுடன் நம் வர்த்தகத்தை நாம் மேம்படுத்துகிறோம். அது இல்லாம அந்த தீவுகள் எங்கெல்லாம் இந்த தீவுகள் இருக்கோ இங்கெல்லாம் வந்து நம் பாதுகாப்பு ரீதியிலான ஒரு என்ன சொல்றது ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறோம். இதனால் இந்தியாவுக்கு முக்கிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பை நமக்கு நாமே அமைத்துக் கொள்கிறோம். சோ இப்ப ஒரு ட்ரிப் நான் பேசுற இந்த நிமிஷத்துக்கு வெறும் இந்தோனேஷியா மாத்திரம்தான் முடிஞ்சிருக்கு. பிளஸ் கலாச்சார உறவுகளையும் நம்ம மேம்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அவரு ஆஸ்திரேலியால என்ன பண்ண பேச போறாரு, என்ன பண்ண போறாருன்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நியூசிலாந்துல என்ன பண்ண போறாருன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். பட் மொத்தத்துல ஒண்ணு, சோழர்கள் எந்த வழித்தடத்தை பின்பற்றினார்களோ அதே வழித்தடத்தை தான் திரு மோடி அவர்களும் பின்பற்றுகிறார். பாலி, சுமத்ரா, பாலி தீவுக்கு சென்றிருக்கிறார். அங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாருன்னு சொல்லப்படுது. அங்க இந்துக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தீவு பாலி தீவு. இந்தோனேஷியாலேயே சுமத்ராலையும் இந்து கோவில்கள் அதிகமா இருக்கும், பாலியிலையும் இந்து கோவில்கள் அதிகமா இருக்கு. இப்போ நேத்து முந்தா நேத்து கட்டினது இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள். அதை புனரமைக்கும் பணியிலும் இந்திய அரசுடன் இணைந்து இந்தியாவுக்குன்ட்டு ஒரு குட்வில் இருக்கு. அந்த குட்வில்ல வந்து மேம்படுத்தும் வகையில் தான் இந்த பிரயாணமானது, அதாவது இந்த சுற்றுப்பயணமானது இருக்க போகிறதாக கருதப்படுகிறது. அதே போல சோழர்கள் வந்து கடல் சார்ந்த வணிகத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா அவங்களோட கப்பல் படையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு பார்த்தாங்க. கப்பல் படையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பேஸ் இருக்கணும்னு பார்த்தாங்க. அப்போ அவங்க செலக்ட் பண்ணதுதான் ஒரு காலத்துல சோழர்கள் அண்டமான் தீவுகளிலும் அவங்க கப்பல்களை நிறுத்தினார்கள் என்று கருதப்படுகிறது. அவங்க மலேசியா ஸ்ரீவிஜயா எம்பையருக்கு எதிராக போராடும் போது ஸ்ரீவிஜயா எம்பையரை வந்து சின்ன பின்னம் ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் வழியா தான் உள்ள நுழைந்தாங்க. ஒரு காலத்தில் சோழர் கொடி வந்து பிலிப்பைன்ஸ் வரை பறந்தது. சோ அதனால்தான் நான் சொன்னேன், இந்திய பிரதமர் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா ஆசியான் நாடுகளுடன் உறவை மேம்படுத்தும் வகையில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி சோழர்கள் அன்னைக்கு கொடுத்த கண்ணோட்டத்தை இந்தியா வந்து நிலம் சார்ந்த நாடாக இல்லாமல் கடல் சார்ந்த நாடாக ஆக்ட் ஈஸ்ட் லுக் ஈஸ்ட் மோடி வாஜ்பாய் சொன்னாரு. நரசிம்ஹராவ் பீரியட்ல வந்தது லுக் ஈஸ்ட் பாலிசின்னு சொல்லிட்டு.
அதை வாஜ்பாய் மேம்படுத்தினார். இவர் ஆக்ட் ஈஸ்ட் அப்படின்னாரு. சோ இன்னைக்கு ஆசியானுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. வியட்நாமுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு சாதகமா பல விஷயங்கள் இருக்கு. மறந்துடக்கூடாது, 1979 சைனாவை தோக்கடித்த ஒரே ராணுவம் அப்படின்ற புகழ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 80ல இருந்து எடுத்துக்கிட்டா ஒரு 46 ஆண்டுகள், 47 ஆண்டுகள் வரலாற்றுல, ஒரு 50 ஆண்டு வரலாறுல எடுத்து பார்த்தா சைனா வாங்கின அடியிலேயே பேரிடியா வந்த அடி வந்து வியட்நாம் கிட்ட வாங்கின அடி. ஸ்பாட்லேண்ட் பேரசல் ஐலாண்ட்ஸ்க்காக வியட்நாம் கிட்ட மோதி பெரும் இழப்புகளை சைனா சந்திச்சது. டெங்சோபியாங்க்கு வாழ்நாள் முழுக்க அது ஒரு பாடமா முடிஞ்சது. அதுக்கு நிகரான ஒரு அச்சுறுத்தலை வந்து சைனாக்கு கொடுத்த இன்னொரு நாடு இந்தியா. ஒண்ணு சுந்தராம் சூ இன்சிடென்ட் 1987 ஒரு தமிழர் இந்தியாவோட ராணுவ தளபதியா இருக்கும் போது, ஜெனரல் சுந்தர்ஜி. அதுக்கப்புறம் கல்வான் இன்சிடென்ட் நடக்கும் போது, அது வந்து 2020. சோ இந்த 2 இன்சிடென்ட்ல இந்தியா சைனாவை நேருக்கு நேர் பார்க்க துணிவு கொண்ட ஒரு நாடாக இருந்தது. அதே போல் வியட்நாமும் சைனாவை நேருக்கு நேர் பார்த்து நேருக்கு நேர் அவர்களை தோற்கடிக்க முடியும் என்று நிரூபித்த நாடுகளில் ஒரு நாடாக திகழ்கிறது இன்று வரை. சோ வியட்நாம் ஆகட்டும், லாவோஸ் ஆகட்டும், தாய்லாந்து ஆகட்டும், இல்ல இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும். இப்ப ரீசெண்டா சிங்கப்பூரோட எக்ஸ் அம்பாசிடர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணதை கூட எல்லாரும் போட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் ஒரு தப்பா ஒரு கேள்வி கேட்டா அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன் மாத்திரம் இல்லைன்னா நாய் கூட உங்களை மதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஒட்டுமொத்த இந்த ஆசியான் நாடுகள் இந்தியாவை எந்த விதத்தில் அணுகுகிறது, கடந்த 25 ஆண்டுகள்ல இந்தியாவோட வளர்ச்சி வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லாமல் ராஜாங்க ரீதியிலான வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியா இருக்கு, ராணுவ ரீதியிலான வளர்ச்சி கட்டமைப்பு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம். குறைகள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. இன்னும் மேம்படுத்தணுமானா மேம்படுத்தணும். அதுக்கு உதாரணம் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து இந்தியா கையில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். அது அந்த ப்ராஜெக்ட் மாத்திரம் அமலுக்கு வந்ததுன்னா டீப் சி போர்ட் ஒன்னு அதாவது இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல்ல ஒரு 20 மீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய 20 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு போர்ட், ஒரு துறைமுகம் நமக்கு கட்டி அமைக்க முடியும். விழிஞ்சும்ல இருக்கிற துறைமுகம் மாதிரி. 7000 கிலோமீட்டர் கடல் எல்லை கொண்ட நாடாக இருக்கும் இந்தியாவுக்கு டீப் சி வாட்டர் போர்ட் இல்லாம கொலம்போலையும் சிங்கப்பூர்லயும் நம்மளோட சரக்குகளை இறக்கி வைத்தால் சிறிய கப்பல்கள் அந்த சரக்கை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு. ஏன்னா டீப் சி போர்ட் அப்படின்னு சொல்றது 20 மீட்டர் ஆழம் இருக்கணும் மினிமம். அப்பதான் 3000 TUE தாங்கிய கப்பல்கள், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பெரிய கண்டெய்னர் கப்பல்கள். பெரிய கண்டெய்னர்னு சொல்றது இந்த லாரிங்களை போகும் பாருங்க, 20 ஃபீட் கண்டெய்னர், காஸ்கோ, மேர்செக் இதெல்லாம் வருது பாத்தீங்களா. 20 ஃபீட் 20 அடி இருக்குமா அந்த கண்டெய்னர். 3000 கண்டெய்னர் 4000 கண்டெய்னர் சுமந்து வரும் கப்பல் வந்து 20 அடி 20 மீட்டர் 20 மீட்டர் டெப்த் இருக்கணும். நாட் 20 ஃபீட், 20 மீட்டர் டெப்த் இருக்கணும். 20 மீட்டர் டெப்த் வந்து அந்த 20 மீட்டர் ஆழம் இருந்தா மாத்திரம்தான் அது டீப் சி போர்ட் அப்படின்வாங்க. ஆழம் அதிகம் இருக்கக்கூடிய துறைமுகம் இருக்கணும். அது மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தாதான் நம்ம கப்பல்கள், நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய பொருட்கள் ஏற்றுமதி ஆகட்டும் இறக்குமதி ஆகட்டும் நம்ம துறைமுகங்களுக்கு வந்து நம்ம துறைமுகங்கள்ல இருந்து போவோம். இல்லைன்னா சிங்கப்பூருக்கு வந்து நம்ம பொருட்கள் அனுப்பி வச்சு சிங்கப்பூர் வழியா போயிட்டு இருக்கு, இல்ல கொலம்போக்கு அனுப்பி வச்சு கொலம்போ வழியா போயிட்டு இருக்கு. இதை தடுக்க முடியும். பத்தாயிக்கு அங்க ஒரு நேவல் பேஸ் ஒன்னு வருது கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல, புது ஏர்போர்ட் வருது. அது கிட்டத்தட்ட 14 லட்சம் கண்டெய்னர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய வசதி கொண்ட ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினலா கட்டமைக்க போறாங்க. சோ மொத்த இந்த 45% வர்த்தகம் நடக்குது பாருங்க, உலக வர்த்தகம், அதுக்கு ஒரு மையப்புள்ளியா இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் மாற முடியும். பிளஸ் அங்க இருக்கிற நேவல் பேஸ்,
கப்பல் படையோட பேஸும் சரி, அங்க இருக்க விமானப்படையும் சரி, முப்படைகளுக்கு அங்க ஒரு பேஸ் இருக்கு. அவங்க வந்து கழுகு பார்வை கொண்டு என்ன நடக்கிறது, சைனா கப்பல்கள் எது வருது, ஏன்னா இந்திய பெருங்கடல்ல வட்டமிடுது, ஸ்ரீலங்காவுக்கு வந்து சைனா சப்மரைன் வருது, அது வருது இது வருதுன்னு சொன்னா வரும்போதே அவன் உள்ள நுழையும் போதே அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே கழுகு பார்வை மெயின்டைன் பண்ண முடியும். தேவைப்பட்டா சைனாவை சோக் பண்ணவும் முடியும், அதாவது குறவழியை நெரிக்கவும் முடியும். இன்னைக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை எப்படி ஒமானும் ஈரானும் நாங்க தான் ஈரான் சொல்றான் இல்ல, ஒமானும் நான் தான் டிசைட் பண்ணுவோம் யார் உள்ள நுழையணும். அது மாதிரி ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் ஆசியான் நாடுகள் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மலாக்காவை வந்து ஒரு ஆயுதமா கையில எடுத்து சைனாவோட குறவழியை நெரிக்க முடியும். சைனாவோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடல் எல்லைகள் தான். இந்தியா மாதிரி ஒரு பெருங்கடல் அவங்கள கிட்ட இல்லை. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிறது எல்லாமே சவுத் சைனா கடல் ஆகட்டும், ஈஸ்ட் சைனா கடல் ஆகட்டும், எல்லாமே வந்து நாடுகள், அதுவும் அவங்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட நாடுகள் தான். சவுத் கொரியா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், டைவான் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு நேர்மறையான கொள்கைகள் கொண்ட நாடுகள் தான். அதை சுத்தி இருக்கு, அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. கட்டுப்பாட்டுல இல்ல, அவங்களுக்கு எதிர்நிலையை எடுத்திருக்கு. அதான் சார், எதிர்நிலை இருக்கக்கூடிய நாடுகளோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அமெரிக்கா கட்டுப்பாட்டுல இருக்கு, தன்னிலையாகவே அவங்க எதிர்நிலையை எடுக்கக்கூடிய நாடுகளாகவும் இருக்கு சில நாடுகள். அதே இந்திய பெருங்கடல்ல பாத்தீங்கன்னா விரல விட்டு எண்ணிடலாம். ஸ்ரீலங்கா இருக்கு, மாலத்தீவு இருக்கு, மொரீஷியஸ் இருக்கு, சிஷல்ஸ் இருக்கு, அதை விட்டா லட்சத்தீவு இருக்கு, அண்டமான் நிக்கோபார் இருக்கு. அண்டமான் லட்சத்தீவு நம்மளோடது. இது 5-10 லைன், 5 டிகிரி 10 டிகிரி சேனல் அப்படின்வாங்க. 5 டிகிரி 10, இதுலதான் எல்லா கப்பல்களும் போகணும் வரணும், போக்குவரத்து இருக்கும். இதுலதான் இந்த மால்டீவ்ஸும் வருது, மொரீஷியஸும் வருது, நம்மளோட லட்சத்தீவும் வருது, இந்த பக்கம் அண்டமான் நிக்கோபாரும் வருது. இந்த வழித்தடத்தின் வழியா தான் எல்லா போக்குவரத்தும் நடக்கும். அந்த போக்குவரத்தானது மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் வழியா தான் உள்ள நுழையணும். அதை நம்ம சோக் பண்ண முடியும். சோ அதுக்கு இந்தோனேஷியாவோட உறவு நம்மளுக்கு தேவை. அந்த சைடு எடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட டெக்னாலஜி, ஆஸ்திரேலியாவோட ஜாயிண்ட் டெவலப்மெண்ட், ஜாயிண்ட் கோஆபரேஷன், அது நம்மளுக்கு தேவைப்படுது, எஸ்பெஷலி யுரேனியம். ஓகே, புரியுது சார். இப்ப நீங்க ஆஸ்திரேலியாவை பத்தி பேசுனதுனால ஒரு முகநூல் பதிவு 2 நாட்களுக்கு முன்னாடி பெருமளவுல பேசப்பட்டது, நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அபு முஸ்தபா அப்படிங்கிற ஒரு நபர் மோடி அவர்கள் மெல்போர்ன்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்துல இந்தியர்களை சந்திக்கிறாரு, நீங்க அந்த ஸ்டேடியத்துடைய மேற்கூரைய மூடிருங்க, அப்படி இல்லைன்னா அவர் வந்து மோடி அவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுக்கும் தொனியில பேசுறாரு. அரபு மொழியில போட்டிருக்காங்க. சோ இது குறித்து ஆஸ்திரேலியா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வெறும் ஒரு மிரட்டலா பார்க்கணுமா? ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி அதிகமான விவரங்கள் வெளியே வரல. சிரியால இமானுவல் மேக்ரோனை கொள்ள ஒரு சதின்னு செய்திகள் வருது. அது அவரை கொள்ள நடந்ததா இல்ல வேற எதுவும் சதி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரியும். இது 2 நாட்களுக்கு முன்னாடி இப்படி நடக்குது. 9ஆம் தேதி மோடி அவர்கள் அங்க போறாரு அப்படிங்கும் பொழுது இதற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு படுத்தி பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது வெறும் பிதற்றல் தானா? இல்ல, எதையுமே நம்ம வந்து லேஸ்ல வந்து நம்ம புறந்தள்ளிட முடியாது, தள்ளவும் கூடாது. அதுவும் குறிப்பிட்டு இந்திய பிரதமரோட பாதுகாப்புன்னு வரும்போது, ஏன்னா அவருக்கு எதிரான பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளன. இந்தியாவிலும் நடந்துள்ளன சில முயற்சிகள், பல முயற்சிகள் வெளிநாட்டுகளில் நடந்து இருக்கிறது என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு உதாரணம், டான்ஜின்ல நடந்த மாநாட்டுல பிரதமரை கொல்றதுக்கு ஒரு சதி நடந்தது, அது பங்களாதேஷ் மையமா கொண்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு பரவலா எல்லாராலும் பேசப்பட்டது. அப்ப பங்களாதேஷ்ல அமெரிக்க உளவாளிகள் உட்பட, துருக்கி நாட்டு உளவாளிகள் உட்பட ISI உளவாளிகளும் கொல்லப்பட்டார்கள் மர்மமான முறையில். அடையாளம் தெரியாத நபர்கள் அவர்களை கொன்றார்கள். யார் அடையாளம் தெரியாத நபர்கள் என்ன கேட்க கூடாது, அடையாளம் தெரியாத நபர்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் தான். புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்காதவங்க பார்த்தவங்களை யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ பிரதமரோட பாதுகாப்பு வந்து உச்சகட்ட பாதுகாப்பு தான் அவருக்கு எங்கேயுமே கொடுப்பாங்க. அது எந்த அமெரிக்கா உட்பட எந்த நாட்டுக்கு அவர் சென்றாலும் இந்திய பிரதமர் கொடுக்கிற பாதுகாப்பு, அவர் வான்வழியில அவரோட ஏர்ஃபோர்ஸ் 1, அதாவது ஏர் இந்தியா 1 விமானம் வந்து, அது ஏர் இந்தியாவோட விமானமாக இருந்தாலும் அந்த விமானத்தை மெயின்டைன் செய்வது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அந்த விமானத்தை வந்து சீராக அது எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அதோட கால் சைன் சொன்ன பிற்பாடு அந்தந்த நாடு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்தோனேஷியா மேல அது பறக்கும் போது இந்தோனேஷியாவோட விமானப்படை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது லேண்டிங் ஆகிற வரைக்கும். அதே போல ஆஸ்திரேலியாவை நோக்கி பறக்கும் போது ஆஸ்திரேலியா விமானப்படை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்.
சோ இந்திய பிரதமரோட பிளேனுக்கு எப்பயுமே வந்து அந்த மாதிரியான பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கிறது. சோ அவரை நிலத்துல தாக்க முடியுமான்னு பார்த்தா இந்தியாவோட எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஆகட்டும், இல்ல ஆஸ்திரேலியாவோட சீக்ரெட் சர்வீஸ் ஆகட்டும், அவ்வளவு எளிதில இதை வந்து புறந்தழிட மாட்டாங்க. அவருக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் எல்லா முயற்சிகளும் அவங்க எடுப்பாங்க. தே கேன் இல் அஃபோர்ட் டு டேக் ரிஸ்க் அப்படின்வாங்க. அவங்க இது மாதிரியான என்ன சொல்றது விபரீதமான ஒரு விஷயங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு ஒரு உலக அரங்கில் அதிக நேசிக்கப்படும், அதிக மக்களால் பின்பற்றப்படும் ஒரு தலைவர் ஒரு நாட்டுக்கு வரும்போது அவருக்கு எப்பயுமே உச்சகட்ட பாதுகாப்பு கொடுக்கப்படும். பட் இது எங்க இருந்து வந்திருக்கு, இது அரபு மொழியில பேசியிருக்காங்க, இது எதனால பேசியிருக்காங்க, இதோட பின்புலம் என்ன என்பதை வந்து இந்திய உளவு அமைப்புகளும் சரி, ஆஸ்திரேலிய உளவு அமைப்பும் சரி அதை வந்து ஆராய்வாங்க. அதை பத்தி இன்னும் டீப்பா போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, புலனாய்வு பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஒண்ணு ஒத்துக்கணும், நம்ம பாகிஸ்தான் வந்து பல விஷயங்கள்ல இப்போ நேரடியா ஜெய்ஷே முகமதியோ லஷ்கர் தொய்பாவோ ஈடுபடாமல் அல் கொய்தாவோட த பேஸ் மூவ்மெண்ட்டையும் இல்ல ஐஎஸ்கேபி இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோர்ஷான் ப்ராவின்ஸ் அவங்களையும் வந்து இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய நாச வேலைகள்ல ஈடுபடுத்துறதுக்கு பாக்குறாங்க. ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி மிரட்டல் இருக்கா அப்படின்றத வந்து புலனாய்வு தான் நம்மளுக்கு சொல்லும்.